ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக லைட்டாக மேலே நகர்னா ஃபுல்லாக டேங்க் ஃபுல் வந்து ரைடுக்கு மாதம் ஒன் டைம் தான் பண்ணுவோம். இப்போ 3 நாளைக்கு ஒன் டைம் டேங்க் ஃபுல் பண்ண வேண்டியது இருக்குது. உள்ளே விடுவாங்களா? உங்களை பார்த்தாலும் விட்டுருவாங்க. நீ பைத்தியக்காரனவே நினச்சிருக்கிறல்ல நீ இருந்தா சாமிக்கு அதெல்லாம் இருக்கும். நான் எந்த ஆக்சிடென்ட் இல்லை முடிச்சு அவனை பைக் ஃபுல்லாக ரெடி பண்ணி தரேன். 1 hour later. வணக்கம்ல மாப்பிள்ள, தேனியிலேருந்து நடா தம்பி. நாங்களா ஆல் ஓவர் எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுறோம். சும்மா போர் அடிக்குது எங்களுக்கு. போர் அடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தூங்குங்கள், என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சும்மா டிராவல் மாதிரிடா. பொழுதும் அடிக்கு வீட்டில் இருந்தா அதனால தான். போர் அடிக்குது வீட்டில் இருந்து அதனால தான். கேமரா இல்லை வீடியோவில் வர தெரியுதா? யூடியூப்ல வரும் பாரு, சேனல் பேர் பின்னாடி இருக்கு. அது லேப்டாப்பு ரொம்ப காஸ்ட்லியான பொருள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் உள்ள இருக்கு. ரைடு தம்பி, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக இன்னும் இப்படியும் ஒரு 10 நாள் ஆகும் ஃபுல்லாக போகிறதுக்கு. டென்ட்டு தான். எங்கே பெட்ரோல் பங்கில் தான். எங்கடா வெளியே எங்கடா போட்டால் கொள்ளையடிச்சு போயிடுவாங்களா? இதை எடுத்துகிட்டு பெட்ரோல் பங்கில் தான் ஃபுல்லாக. அவங்க போட்டு எவ்வளோ தூரம் போவாங்க, பிடிச்சிட மாட்டேன் டக்குன்னு போய். சரி தம்பி போயிட்டு வரேன், பாய். இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிக்கோ, யூடியூப்பில் போடுவேன் வீடியோ பாரு, சரியா? பின்னாடி இருக்கு, எழுதிக்கிறியா? பேர் எழுதிக்கிறியா? பார்த்துக்கோ. சரி ஓகே. ஓகேடா போகலாமா? பசங்க அப்படியே நின்று வந்து பேசினாங்க, அவ்வளோதான். சரி போயிட்டே இருக்கலாம். இதில் எப்படா மேலே போகிறது? கீழே விழுந்த வலிக்கிறோம் போலயே. ஏன் மோட்ட குளிக்க போற? மனமா நீச்சல் அடிக்கிறானா? அழக்கணும். இங்கே குளிச்சுட்டு போயிடலாம். குளிச்சிடலாமா? வீடியோ கூட எடுத்துல வாட்டர் ப்ரூஃப் வச்சு எடுப்போம் உள்ள வச்சு. அந்த சைடு ஆழமா? என்கிட்ட இதுக்குள்ளேயாவா? எனக்கு தெரியும். ஆமா பாரு, ஸ்டைல் பாரு, எப்படி உட்காந்துருக்கான் பாரு. அவன் ஆழமே அவ்வளவுதான், அவன் காட்டுறான் பாரு. குளிக்கிறியா? குளிச்சுட்டு போயிரும் பசமா. எவ்வளவோ டைம் வேஸ்ட் பண்ண, குளிச்சுட்டு போயிடலாம் பசங்க. கம்மாவே இது டேம். நான் ரொம்ப உள்ள போ. 2 hours later. அம்மா இந்த நாயை நம்பாதீங்க. இது மாதிரி எனது குளம் மாதிரி, அது குளமா? அங்கதான் குளிச்சோம், தண்ணி நல்லா போச்சு. எல்லா இடத்தையும் குளிக்கிறோம் நாங்கள். இதுக்கப்புறம் குளிக்கிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ரூம்ல இல்லை அப்படின்னா ரூம் எடுத்தா குளிக்கிற மாதிரி இருக்கும், வெளியே எங்கேயாவது பார்த்து குளிக்கிற மாதிரி இருக்கும். இங்க என்ன காசே இல்லை, ஜாலியா பசங்களோட சின்ன பசங்களா இருந்தாங்க, எப்படி ஜாலியா குளிச்சுட்டு போயிட்டே இருந்தோம், அவ்வளவுதான். கிடைக்கிற இடத்துல குளிச்சுக்கணுங்க. நம்ம 5 ஸ்டார் ஹோட்டல்ல குளிப்போம், இல்லை அப்படின்னா ரூம் எடுத்தா நான் குளிப்பேன் அப்படின்னா சத்தியம் குளிக்கவே முடியாது. நம்ம பட்ஜெட் டிராவலர்னா எங்க போனாலும் குளிச்சுக்கணும். தண்ணி நல்லா இருந்துச்சா, ஒரு இது மாதிரி ஃபால்ஸ் மாதிரி ஓடிச்சா குளிச்சுட்டு அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? நான் யூடியூபரு, நான் வந்து ரூம் எடுத்து தான் குளிப்பேன், அதனால இங்கெல்லாம் குளிக்க மாட்டேன், எல்லாரும் மேலே குளிக்க மாட்டேன். நம்மளும் மனுஷன் தானே, எல்லா இடத்துலையும் குளிச்சுட்டு போகலாமே. அங்கே குளிச்சா என்ன 5 ரூபா செலவு போய் அப்படியே ஜாலியாக பசங்களோட சின்ன பசங்க பேசிட்டு அப்படியே ஜாலியாக குளிச்சுட்டே இருந்தோம், அவ்வளோதான். ஒரு சில பேர் குளிக்க கூச்சப்படுவாங்க. இங்கெல்லாம் டிராவல்லாம் வந்துட்டா குளிக்க கூச்சப்படக்கூடாதுங்க. அதுக்கு நம்ம டென்ட் போட்டு தங்குற இடத்துல
அதுக்குன்னு குளிக்கிறதுக்கு தனி ரூம் எடுத்து அதுக்கே நம்மளுக்கு வந்து 2000 3000 செலவாயிரும். ஆல்ரெடி ட்ராவலே நம்ம பட்ஜெட்டில் தான் பண்ணுறோம். அதனால் அப்படிலாம் குளிக்க தேவையில்ல, போகிற வழியில் குளிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். இப்போ வரும்போதே நம்ம சிவகங்கை எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னா இங்கேருந்து இருங்க குறுக்க போயிட இப்படி வந்து என்ன அர்த்தம், மனுஷனை சாவு அடிச்சிருப்போம் போல ஒரு செகண்டில். குறுக்க ரோட்டில் குறுக்க கௌசிக்கு வந்தான் அப்படின்னு வராரு. ஐயோ ஒரு லிட்டர் அங்கே போட்டோம். இப்போ டேங்க் ஃபுல் பண்ணிட வேண்டியதான். மோட்டோ ப்ரோ இங்கே தான் இருக்காராம். அப்படியே போய் டேங்க் ஃபுல் பண்ணிட்டு போக வேண்டியதான். வீடியோ எடுக்கணும், அதனால தான் நானே டேங்க் ஃபுல் பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். இங்கே இருக்கான், பாரத்தில் இருக்கான் பேர். பாரத் பெட்ரோல் பங்கில் தான் இருக்காரு. டேங்க் ஃபுல் பண்ணிருங்கண்ணா. லைட்டாக மேலே ஏறுறா. போதுண்ணா, 10 நிப்பாட்டிடுங்க. 10 லிட்டர் போட்டுருங்க. போதும். போதும், அவ்வளோதான். அது இறங்க ரொம்ப போயிடுச்சு. $950 பிடிச்சிருக்கு. அங்கே ஒரு 100 ரூபாய்க்கு போட்டு வந்தேன். ஃபுல் ஆயிடுச்சு. கரெக்டாக திறந்து இது இன்னும் நாளைக்கு வரைக்கும், நாளைக்கு ரைட், நாளைக்கு கழிச்சு ரைடு வரைக்கும் இருக்கும். சரிதான், அன்னைக்கு போட்டது இங்கே வரைக்கும் இருந்துச்சு பெட்ரோல். இது வரைக்கும். ஆனால் இது வரைக்கும் ஃபுல்லாக போடக்கூடாது, இதுவே போடக்கூடாது. ரொம்ப ஆயிடுச்சு. இல்லை ட்ரிப் எவ்வளோ இருக்குன்னு தெரில. ட்ரிப்பு 0 பண்ணிட்டு செக் பண்ண வேண்டியதான் எவ்வளோ இருக்குன்னு. தழும்பு இருக்குது. இப்போல்லாம் டேங்க் ஃபுல் வந்து ரைடுக்கு மாதம் 1 டைம் தான் பண்ணுவோம். இப்போ 3 நாளைக்கு 1 டைம் டேங்க் ஃபுல் பண்ண வேண்டியது இருக்குது. இதோட 3ஆவது டேங்க் ஃபுல்லு. 1 2 3 4ஆவது. ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் என்ட்ரி ஆக போகிறோம். செக் போஸ்ட் வந்த சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் செக் போஸ்ட்டு. தெரியுதா, இதுதான் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். என்ட்ரி ஆகிட்டோம் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில். எல்லா ஊர்லேயும் இது மாதிரி ஒன்று போட்டிருந்தாலே போதும், என்ன டிஸ்ட்ரிக்ட் கரெக்டாக உள்ளே வரேன்னு தெரியும். இதில் இருந்தால் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டார்ட். சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் வந்தாச்சு. ஊர் சிவகங்கையில் சென்ட்ரு. மொட்டப்புறம் எங்கே போனாருன்னு தெரில. சிவகங்கையில் என்ன பார்க்குறதுக்குன்னு எனக்கு தெரிலங்க. நான் யாருனையுமே கேட்கல. சிவகங்கைன்னு கமாண்ட் கூட வரலன்னு நினைக்கிறேன். 1 2 வச்சுட்டு இப்போ எங்கே இருக்குன்னு கூட தெரில. அவங்க பசங்க நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா திரும்பி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். 1 டேக்கு 1 டே. எதுக்குன்னா நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறதுலாம் கீழே போயிடுதுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அது தேடவே முடியலை. இப்போ சிவகங்கை இருக்குன்னா அவங்க எங்கேன்னு தேடவும் கொள்ள முடியல. அது வேறு இப்போ இது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. இதான் சென்ட்ரு. இது இப்போ நான் எங்கே போகிறது, எங்கே போயிருக்காங்கன்னு தெரியலையே பசங்க. தன்னந்தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. பாருங்க, நான் அதுக்கு முன்னாடி வந்து பைக்கை காட்டுறேன் என்ன நிலமையில இருக்குன்னு. இப்போ கண்டம் தெரியுதா, 4 நாள் ஆச்சு கழுவியே. 5-6 நாள் ஆயிடுச்சு. வண்டிக்கு என்ன இருக்குது ஒரு ஆல் ஓவர் தமிழ்நாடு ரைடில், ஆல் ஓவர் இதில் இந்தியா ரைடு அதெல்லாம் போனதுக்கு வண்டி அதோட நாஸ்தி ஆயிரும். புதுசாக கழுவிட்டு வந்தது அடியில். ஐயோ, அது லைட்டு 2மே டாப் பாக்ஸ் ஓரளவு இருக்குது. ஆனால் கொஞ்சம் அழுக்கழுக்காக தான் இருக்குது. அதே லைட்டாக துடைக்கணும். இது கழுவ முடியாது, துடைக்க தான் செய்யணும் ஃபுல்லாகவே. லைட்டாக துணியை வச்சு துடைச்சிட்டா தெரியும். கமலோ ட்ராவல் விளாக்ஸ். நருட்டு இருந்தான் என் தலைவன் கீழே விழுந்துட்டான், இவன் விழுந்துட்டான், இது ஒட்டிக்கிச்சு. சரி, எதுவுமே கீழே விழுதுங்க. ஒரு ஆல் ஓவர் தமிழ்நாடு ரைட். சரி இருங்க, மோட்டோ ப்ரோ வரட்டும். இப்போ கரெக்டாக சிவகங்கையில் எங்கே போகிறோம் அப்படின்னா முடிவு எடுத்துகிட்டு எங்கேயா இடத்துக்கு போகலாம் அப்படின்னு. ஏன்னா சிவகங்கையில் எதுவும் மியூசியம் இருக்கான், அந்த மியூசியம் தான் பார்க்க போகிறோம். என்ன மியூசியம் கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா சிவகங்கை மியூசியம் தான் அப்படின்றாரு. மியூசியமுக்கு பேர் சிவகங்கை மியூசியம்லாம் வைப்பாங்க. இதுதான் எனக்கு காமெடியாக இருக்கு அதை சொல்கிறத பார்த்தாலே. இங்கேருந்து இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் தானே மியூசியமு. அதை பார்த்துட்டு
அப்படியே அடுத்த டிஸ்ட்ரிக்ட் போகலாம், அவ்வளோதான். ஏன்னா வேறு எதுவுமே இந்த சிவகங்கை இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிலங்க. அது ஒன்று தான் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதனால தான் பக்கத்துக்கு கேட்டோம் அந்த சைடில் கூட. இது எங்கே இருக்குது மியூசியமு? மியூசியமில் என்ன பார்க்குறதுன்னு தெரில. சிவகங்கை சின்ன ஊரா பெரிய ஊர்? ரொம்ப சின்ன ஊர் தான் நினைக்கிறேன் சிவகங்கை. மேப்பில் பார்த்தா தெரியும்ல. இதுதான் சிவகங்கை. பெரிய ஊர் தாங்க, சின்ன ஊர்லாம் இல்லை. சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் கொஞ்சம் பெருசு தான். என்ன எதுக்கு அப்போ இது பார்க்குறல கோயில் இருக்குது, ஆனால் நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கோயில் உங்களுக்கு போட முடியாது இல்லை. கோயில் இருக்குன்னா கோயில் போடலாம், ஆனால் ஒரு கோயிலுக்கே நம்மளுக்கு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஆயிடுது உள்ளே போயிட்டு வர்றதுக்கே. அதனால தான் கொஞ்சம் கோயில் போனால் போவோம், ஓகேங்களா. மோட்டோ ப்ரோ போனார்னா அப்படியே கோயிலுக்கு போக வேண்டியதான். ஓ குளமா? இதுதான் மியூசியமா? 1/8/2025 முதல் பார்வையாளர்கள் அனுமதி இல்லையா? பார்வையாளருக்கு அனுமதி இல்லைன்னு போட்டிருக்கு. புரியல என்ன சொல்லலாம்? இதுதான் நினைக்கிறேன் மியூசியமு. சிவகாசி, ஆமாம், கவர்மெண்ட் மியூசியம் சிவகாசி, அப்படி தான் பேர் வச்சுருக்காங்க. ஆனால் பார்வையாளருக்கு அனுமதி இல்லையா, என்னன்னு தெரில. நேராக போகணுமா? ஆ உள்ள விடுவாங்களா? பார்த்தோன்னே விட்டுருவாங்களா? ஆ சரி சரி சரி. அவர் உங்களை பார்த்தோன்னே உள்ள விட்டுருவாங்க தம்பி அப்படின்றாரு. எங்கே மூஞ்சி என்ன அவ்வளோ ராசியாக இருக்கு எங்களை பார்த்தோன்னே உள்ள விடுறதுக்கு. போப்போம். ஐயோ இதுக்கு வந்து மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு. அரண்மனை வேறு இருக்கா சிவகங்கையில்? லாஸ்ட்டாக மியூசியம் போனால் பார்த்தா மியூசியமில் அனுமதியே இல்லை. இந்த 8ஆவது மாதத்துலேருந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க பாரு, யாருக்கும் பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லைன்னு. அரண்மனை எந்த இருக்குது? இதுதான் அரண்மனையா? ஓ ஆமாம். உள்ளே விடுவாங்களா? என்னாச்சா? எல்லாமே முட்டுக்கட்டையா இருக்கு இங்க. முடிஞ்ச அளவு போராடி பார்த்தாச்சு அப்படின்றியா? காந்தி தாத்தா அந்த இருக்கார, பார்த்துக்கோ. காந்தி தாத்தா இந்த இருக்கார் பேர். கல்லை வச்சு நிப்பாட்டிக்கிறோம். ஓவர் வெயிட் இருக்கா, சாஞ்சாலும் சாஞ்சிரும். எனக்கா நாங்களா கன்னியாகுமரிலேருந்து வரோம். ஆமாம், இப்போ இது 10வது டிஸ்ட்ரிக்கு, இன்னும் 28 இருக்கு. ஆமாம் புரியலையா? ஏய் இது சும்மா ஒட்டி இருக்கையா? புதுசா பார்க்கணும், எப்படி தோணும்? இப்படிதான் தோணும். என்னடா மெட்டல் பேர் வைக்க ஏன் பாக்குறவங்க என்ன தோணும்? முட்டா போய் அது பாட்டுக்கு இருக்கு. அது எப்பயும் ஒட்டுறதுதான். உள்ள அலௌடு இல்லையா? க்ளோஸ்டா என் மோட்டோ?
க்ளோஸு, அவ்வளோதான். சரி, நம்ம சிவகாசியில் சிவகங்கையில் வந்து லாஸ்ட்டாக ஒன்று கூட பார்க்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி விடுங்க, அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் 2 பேர் கொஞ்சம் கொலாவுறாங்க, உயிர் நட்பு. ஓகே சரி, அவ்வளோதான். இதோட வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் முடிஞ்சிச்சு வருதுண்ணா. நாங்கள் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறோம், அதனால் எங்களால் முடியலை. கேமரா இப்படி திருப்பு. ஏய் செல்லம், கேமரா எப்படி இருக்கு செல்லம்? சரி அவ்வளோதான். இவ்வளோ தூரம் வந்ததே பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் கிட்ட நம்ம கூட ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு ஒரு 150 கிலோமீட்டர் வந்திருப்பியா? 150 கிலோமீட்டர் இப்போ வந்திருப்பியா? தேனியிலேருந்து 150 இருக்கும். சரி பாய், பார்த்து பத்திரமா போயிட்டு வா, சேஃபு. ஆஹா, ஒரு 2 சைடு ஒரு இதை விடணும். இப்படி நீ ஏன் அப்ப அந்த நிலைமையிலே இருக்காத மாட்டோம். அந்த நிலைமையில எப்ப பார்த்தாலும் மண்டையில இருக்கிறது என் மண்டையில ஏத்த நினைக்காத, என்ன சுதந்திரமா வாழ விடு. நானே இதே மாதிரிதான் சொன்னேன். அவர் கேட்க கூட மாட்டேன். என் கயிறு இருந்தா நான் வைக்க மாட்டேன். என் கயிறே காணும் ஃபர்ஸ்ட். இருந்தா சாமிக்கு அதெல்லாம் இருக்கும். நான் எவ்வளோ இதை வச்சேன். சரி கைஸ், இதோட வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் எபிசோட நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணுறதுக்கப்புறம் எங்களை எதுவும் பார்க்க முடியல. சரி, நம்ம சேனலுக்கு யாராவது லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அந்த ஆளுவ தமிழ்நாடு ரயிலான உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷனில் எல்லா எபிசோட லிங்க்கும் இருக்குது. நம்ம இன்ஸ்டா ஐடி இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சொன்னதை மறந்துடாத. என்ன சொன்னேன்? ஃபால்ஸில் வச்சு என்ன சொன்னேன்? தானே பிரைவேட் ஃபால்ஸ் ஒன்று போடலாம். அங்கே வச்சு என்ன சொன்னேன்? இந்த ரைடை நான் எந்த ஆக்சிடென்ட்டுமே எல்லாம் முடிச்சிட்டா இல்லை அதான் எந்த ஆக்சிடென்ட்டுமே இல்லை சொல்லுவா. என்னது? ரைடு முடிக்கவா? என்ன சொன்ன? அதெல்லாம் அசால்ட் மேட்ரு. சரி, இதே பெட்டா வச்சுக்கிறோம் வா. இது எழுதி வச்சுக்கணுங்க. தனியா ஒரு ரெக்கார்ட்ல போட்டு வைக்கிறேன். பாரு எப்படி ஓட்டுறத பாரு. பொறுமையா போச்சிடலாம். பத்திரமா நீ போய் வீடு சரி நானே போதும். 150 கிலோமீட்டர் வந்திருக்காது நம்ம காண்டி.